جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى. جمال الوجود بذكر الإله وتطلب نفس له طاعة ويبلغ سعد إلى منتهى. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وما بعد. وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فإنه من يعش منكم فسيرى اختلافا كثيرا وعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين عضوا عليها بالنواجذ أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅத் தாபியங்கள், நாதாக்கள், வலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளில் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்னிமிக்க மூமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு நாளில் ரமதான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமதானை ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த ரமதானில் நின்று வணங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. சங்கைக்குரியவர்களே, குழப்பவாதிகள் இருக்கிற வரை குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் எப்படியும் எந்த விதத்திலும் குழப்பம் செய்து கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்கள் வேலையே குழப்பம் செய்வதுதான். எனவே அவர்கள் செய்யக்கூடிய அந்த குழப்பத்தை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழப்பத்திலே நாம் குழம்பி அவர்கள் எந்த தீய வழியை காட்டுகிறார்களோ அதற்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குழப்பவாதிகளுக்கு எப்போது பலம் கிடைக்கும் என்றால், நல்ல நிலையில் இருப்பவர்கள், குழப்பமில்லாத ஒரு நிலையில் இருப்பவர்கள், உறுதியான ஒரு நிலையில் இருப்பவர்கள் குழப்பவாதிகளின் குழப்பத்தை கண்டு கொஞ்சம் உறுதி தளறுகிற போது அது நமக்கு பலவீனமாகவும் குழப்பவாதிகளுக்கு பலமாகவும் அமைந்துவிடும். ஆனால் நாம் உறுதி தளராமல் நாம் இருக்கிற கொள்கையிலே உறுதியாக இருக்கிற போது குழப்பவாதிகளின் குழப்பங்களை கண்டு அஞ்சாமல், சருகிவிடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிற போதே, உறுதியோடு இருக்கிற போதே, அதை எதிர்க்கிற போதே நமக்கு அது பலமாகவும் குழப்பவாதிகளுக்கு அது பலவீனமாகவும் மாறிவிடும். எனவே தான் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பார்கள், நாம செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர்கள் எந்த காரியத்தை செய்கிறார்களோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள். நாம எதை செய்யணுமோ, எந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமோ அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கொஞ்சம் கூட நாம் அதிலே விலக வேண்டிய அவசியமோ உறுதி தளர வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். பெருமக்களே, இஸ்லாம் சத்தியமான மார்க்கம்.
நம்முடைய முன்னோர்கள் சத்தியவான்கள் தெளிவானது ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் எந்த பாதையிலே சென்றார்களோ அதுதான் நேர்வழி. எந்த வழியை நமக்கு காட்டினார்களோ அந்த வழிதான் நேர்வழி. அந்த முன்னோர்கள் காட்டிய வழியை விட்டுவிட்டு வேறு வழியில் செல்கிற போது நாம் அதல பாதாளத்தில் சிக்கிவிடுவோம். நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்களான இமாம்கள், பெருமக்கள் எந்த வழியை நமக்கு காட்டினார்களோ அவர்கள் காட்டிய வழியிலே நாம் செல்கிற போது அதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரிய பாதை. அந்த பாதையிலே நாம் சென்றால் நாம் நேர்வழியில் அடைந்து விடுவோம், நேர்வழியை பெற்றுவிடலாம். மாறாக அவர்கள் காட்டிய வழியை விட்டு நாம் பிசகுகிற போது அது தவறான வழியிலே கொண்டு போய் நம்மை ஈடுபடுத்திவிடும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமக்களே, சஹாபாக்கள் தான் நமக்கான வழிகாட்டிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை, அவர்களுடைய வாழ்க்கையை தானும் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கும் எடுத்து சொன்னார்கள். எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே தான் சஹாபாக்களை நாம் பின்பற்றியாக வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனை நீங்கள் திறந்து பாருங்கள், அதிலே அல்லாஹ் சொல்வான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர் சஹாபாக்கள் முன்னோடிகள் அவர்கள், அன்சாரி சஹாபாக்கள் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்கள். அது முஹாஜிர் சஹாபாக்களையும் அன்சாரி சஹாபாக்களையும் யார் நல்ல முறையில் பின்பற்றினார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹுவும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அப்படியானால் சஹாபாக்களை பின்பற்றுவதில் நமக்கு இறை பொருத்தம் கிடைக்கிறது. பெருமக்களே, அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், சஹாபாக்களை பின்பற்றுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன தெரியுமா? வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார். சஹாபாக்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மரணித்ததற்கு பிறகு சுவர்க்கம் செல்வார்கள். அவர்களுக்கென்று சுவர்க்கங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. சுவர்க்கம் என்றெல்லாம் நிறுத்தல, சுவர்க்கங்கள். அல்லாஹ் பன்மையா பயன்படுத்துறான், ஜன்னாத். சுவர்க்கங்களை, பல சுவர்க்கங்களை நாம் அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு கீழே அந்த சொர்க்கத்தில் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, கட்டில்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அவர்களுக்கு கீழே தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் என்றென்றும் நிலைத்து நிற்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அதீம். அல்லாஹ் இந்த வசனத்தை கூறி முடிக்கிற போதே கடைசியாக சொல்கிறான், சஹாபாக்களை, இமாம்களை பின்பற்றுவதுதான் உண்மையான மகத்தான வெற்றி என்று சொல்கிறான். அப்படியானால் சஹாபாக்களை பின்பற்றுவதில் தான் வெற்றி இருக்கிறதே. இன்றைக்கு சில குழப்பவாதிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாம நபி வழியை தான் பின்பற்றுறோம், நபி நமக்கு எதை இயம்பினார்களோ அதுதான் நமக்கு இஸ்லாம், அதுதான் நமக்கு மார்க்கம். மற்ற சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றக்கூடாது, சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றக்கூடாது, அவர்கள் நமக்கு மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அப்படியானால் குர்ஆனிலே அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும் மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் சஹாபாக்கள் என்றும், சஹாபாக்களை பின்பற்றினால் இறை பொருத்தம் கிடைக்கும் என்றும் அல்லாஹ் ஏன் குர்ஆனிலே சொல்ல வேண்டும்? நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சஹாபாக்களை பின்பற்றுவதில் தான் நமக்கான நேர்வழி இருக்கிறது, சரியான பாதை இருக்கிறது என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அபுதாவுது ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், குழப்பமான சூழ்நிலையில் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இர்பால் இப்னு சாரியா
அந்த சஹாபி சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டு, ஃபஜ்ர் தொழுகை என்றல்ல, பொதுவாக ஒரு தொழுகை தொழுது விட்டு எங்களை திரும்பி பார்த்து உட்கார்ந்து நீண்டதொரு பயான் செய்தார்கள். மௌஇதத்தன் பலீகா, நீண்டதொரு பயான் செய்தார்கள். அந்த பயானை கேட்டு எங்களுடைய கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வடிந்தது, எங்கள் உள்ளங்கள் நடுங்கி போனது. அப்பேற்பட்ட உபதேசத்தை செய்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உபதேசத்தை கேட்ட ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் செய்யக்கூடிய இந்த உபதேசம் என்பது ஏதோ நம்மை விட்டு விடை பெற்று செல்லக்கூடிய ஒரு பயணியின் உபதேசம் போலல்லவா இருக்கிறது என்று அந்த சஹாபி சொன்னார். விடை பெற்று செல்லக்கூடிய ஒரு பயணி, அவர் போறதுக்கு முன்னாடி எல்லா செய்திகளையும் சொல்லிவிட்டு செல்கிறார், அது போலல்லவா இருக்கிறது என்று அந்த சஹாபி சொன்னார். அப்படியானால் அந்த சஹாபி சொல்ல வந்தது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இதுதான் நீங்கள் கடைசியாக செய்ய வேண்டிய உபதேசம் போல் இருக்கிறது, இதற்கு பிறகு நீங்கள் ஹயாத்தோடு இருக்க மாட்டீர்கள் என்பதை இந்த பயானிலிருந்து நான் விளங்கிக் கொள்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னவராக சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம் செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் நீண்டதொரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தின் வழியில் இறுதியில் இப்படி ஒரு செய்தியை சொன்னார்கள், ஃபைன்னஹு மையஷ் மின்கும், யார் எனக்கு பிறகு வாழ்கிறார்களோ, உங்கள எனக்கு பிறகு வாழ்வீங்க, ஹயாத்தோடு இருப்பீங்க, அந்த ஹயாத்தான காலகட்டத்தில் ஃபஸயரா இஹ்திலாஃபன் கஸீரா, அதிகமான பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீர்கள், ஏராளமான குழப்பங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். யாரை பின்பற்றுவது, யாரை விடுவது, எது சரியான பாதை, எது சரியான வழி என்பதை அறியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் மீது கட்டாய கடமை என்ன தெரியுமா? ஃபஅலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயர் ராஷிதீன் அல் மஹதியீன் வ அல்லு அலைஹா பின் நவாஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் உங்களுக்கு எது கடமையாகும் தெரியுமா? ஃபஅலைக்கும் பிசுன்னதி, அந்த குழப்பமான நேரத்தில் என் வழிமுறையை நீங்கள் பற்றி பிடிக்குவது உங்களுக்கான சரியான பாதை என்றார்கள். அந்த குழப்பமான நேரத்தில் என் வழிமுறையை நீங்கள் பின்பற்றியாக வேண்டும் சொல்லிட்டு பெருமானார் அப்படியே விட்டுவிடவில்லை. அடுத்து சொன்னார்கள், சுன்னத்தில் குலஃபாயர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற, நேர்வழிக்கு சொந்தக்காரரான, நேர்வழியின் பக்கம் நம்மை இழுத்து செல்லக்கூடிய ஹலீஃபாக்களான சஹாபாக்களை, சுன்னத்துகளையும் நீங்கள் பின்பற்றியாக வேண்டும் என்றார்கள். என்னுடைய வழிமுறை மாத்திரமல்ல, என் ஹலீஃபாக்களின் வழிமுறையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸின்கள் என்ன விளக்கம் சொல்வார்கள் தெரியுமா? பெருமானார் ஹலீஃபாக்கள் என்று சொன்னதே 4 சஹாபாக்களை குறித்து சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக், உமர் ஃபாரூக், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த 4 சஹாபாக்களை குறிப்பிட்டு சொன்னார்கள், என் வழிமுறையையும் இந்த 4 ஹலீஃபாக்களின் வழிமுறை நீங்கள் பின்பற்றிய காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நேரத்தில் சொன்னாங்க? குழப்பமான நேரத்தில், குழப்பம் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் அவர்களுடைய வழியை பின்பற்றியாக வேண்டும் என்றார்கள். எனவே தான் தராவிஹ் 20 ரக்காயத்தினுடைய அந்த தொழுகையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஏன் உமரை பின்பற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். சில குழப்பவாதிகள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் உமரை பின்பற்றுகிறோம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரை பின்பற்றுங்கள், உஸ்மானை பின்பற்றுங்கள், அபூபக்கரை பின்பற்றுங்கள், அலியை பின்பற்றுங்கள் என்றார்கள். பெருமானாரின் அந்த உத்தரவுக்கு இணங்க நாங்கள் உமரை பின்பற்றுகிறோம். 20 ரக்காயத்து தொழுகை ஏற்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காயத்தான தொழுதாங்க. உமர் ரலியல்லாஹு 20 ரக்காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரே, இது பித்அத் அல்லவா? இது ஷிர்க் அல்லவா? நபி வழிக்கு மாற்றமான செயல் அல்லவா? யார் சொன்னது? எந்த ஹதீஸில் வருகிறது? எந்த இமாம் சொன்னார்? எந்த சஹாபி சொன்னார்? நபி அவர்கள் சொன்னார்களா? உமர் நபி வழிக்கு மாற்றமாக ஒரு செயலை செய்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டிக்ளேர் செய்கிற போது
நீங்கள் உமரை பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லி சொன்னதற்கு பிறகும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை எல்லாம் பின்பற்றக்கூடாது, நமக்கு நபி வழி இருக்கிறது என்று தவறான வழியிலே அந்த ஹதீஸை புரிந்து கொண்டு சில குழப்பவாதிகள் குழப்பம் செய்து கொண்டும் அந்த வழியை பின்பற்றும்படி ஏவுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமையான செயல் என்பதை நாம் இந்த நேரத்திலே அந்த குழப்பவாதிகளை இனம் காண வேண்டிய நேரம் இது. பெருமக்களே, சஹாபாக்களை குறித்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூல். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அனைவரும் நீதவான்கள். சஹாபாக்கள் அனைவரும் நீதவான்கள். எந்த ஒரு சஹாபியும் நீதத்திற்கு மாற்றமாக வழிகாட்டக்கூடியவர்கள் அல்ல, எல்லாம் நீதவான்கள். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் இன்னைக்கு யாருமே அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்னா என்ன? சுன்னத் என்றாலே, அஹ்லுஸ் சுன்னத் என்றாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை யார் பின்பற்றுகிறாரோ அவர் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். சுன்னத் என்றாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஜமாஅத் ஜமாஅத்னு வருது, ஜமாஅத்னா என்ன? சஹாபாக்கள் என்ற அர்த்தம். சுன்னத் என்றால் நபிகளாரின் வழிமுறை, ஜமாஅத் என்றால் சஹாபாக்களை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ, யார் சஹாபாக்களை பின்பற்றுகிறாரோ அவருக்கு மொத்தமா சேர்த்து சொல்வோம் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்று. சஹாபாக்களை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், சஹாபாக்களை ஒருவர் திட்டுகிறார் என்றால், சஹாபாக்களை ஒருவர் புறக்கணிக்கிறார் என்றால் அவர் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர் அல்ல என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் 20 ரக்காயத்து தராவிஹ் தொழுகையை ஜமாஅத்துடன் ஏற்படுத்தினார்களே, இது என்ன நபி வழிக்கு மாற்றமா என்று நீங்கள் கேட்கலாம். சத்தியமாக இல்லை. ஜமாஅத்துடன் தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. 20 ரக்காயத்து உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தினார்களே, அதற்கும் நபிகளின் வழிகாட்டுதல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டுதல் இருக்கு? ரமலான் மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவுல எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி ஜமாஅத்தாக நிற்க வைத்து இவர்கள் தொழ வைத்தார்கள். இஷாவுக்கு பிறகு தொழ வைத்தார்கள். முதல் நாள் தொழ வச்சாங்க, 2வது நாள் தொழ வைத்தார்கள், கூட்டம் கூடுச்சு. 3வது நாள் தொழ வைத்தார்கள், கூட்டம் அளவுக்கு மீறியது. 4வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரல பள்ளிவாசலுக்கு, ஃபஜ்ருக்கு தான் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நீங்க கூட்டம் அதிகமா ஆர்வத்தோடு வர்றதை பார்க்கும்போது அல்லாஹ் ஏதோ உங்கள் மீது இந்த தொழுகையை, இந்த இரவு தொழுகையை கடமையாக்கி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன், அச்சப்பட்டேன், அதனாலதான் நான் நைட்டு வரல என்றார்கள். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தாக தொழ வேண்டும், தொழ வைக்க வேண்டும் என்பதை ஆசைப்பட்டார்கள். அதனால்தான் தராவிஹ் தொழுகை ஜமாஅத்தா தொழுவது. பெருமக்களே, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் தொழ வச்சாங்கன்னு தான் இருக்கே தவிர எத்தனை ரக்காயத்து தொழ வச்சாங்கன்னு ஹதீஸ்ல இல்ல. 8 ரக்காயத்து ஜமாஅத்தாக தொழ வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த ஹதீஸிலும் நீங்கள் எடுத்து காட்ட முடியாது, ஒரு ஹதீஸ் கூட இல்ல. 8 ரக்காயத்தை மட்டும் ஜமாஅத்தோடு பெருமானார் தொழ வைத்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் அல்ல. நான் சொல்லக்கூடிய இந்த 3 நாள் தொழ வைத்தார்களே, இது இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ். இவர்கள் இந்த புகாரி, எந்த புகாரி ஏற்கிறார்களோ, புகாரில வந்தாதான் நாங்க ஏத்துக்கோன்னு சொல்றாங்களோ அந்த புகாரி இமாம் அறிவிக்கிறார்கள் 3 நாட்கள் தொழ வைத்தார்கள். ஆனா எத்தனை ரக்காய் தொழ வைத்தாங்கன்னு இல்ல, எண்ணிக்கை இல்ல. வேற ஒரு ஹதீஸ்ல இந்த ஹதீஸையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுதார்கள், ஜமாஅத்தாக தொழ வைத்தார்கள் என்ற ஆதாரத்தின் அடிப்படையிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் பைஹக்கி, அபீ ஷைபா, தபரானி போன்ற ஹதீஸ் நூற்களில் வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 வழியிலே உறவு வருகிறது. ஒன்று சச்சா மகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ், அப்துல்லா இப்னு அப்பாஸ். அந்த ஒரு நெருக்கம். இன்னொரு நெருக்கம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய தங்கச்சி பையன் யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ். அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹ் அவர்களுக்கு யார் வேணும்? மைமுனா ரலியல்லாஹ் சாச்சி வேணும். இப்ப இந்த 2 வழியில உறவு வருகிறது இப்னு அப்பாஸ். இவங்க எங்க தங்குவாங்கன்னு சொன்னா சொல்றாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீட்டு வாட்டத்துல படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துல மைமுனா ரலியல்லாஹு அவங்க துணைவியார் படுத்திருப்பாங்க. குறுக்கு வாட்டத்துல நான் படுத்திருப்பேன்றாங்க. அப்படியானால் ஒரு வீட்டில ஒரு இடத்தில 3 பேரும் ஒன்றாக படுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி ஃபீ ரமலான 20 ரக்அத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இரவு அன்றே, ரமலான் மாசத்துல இரவுல 20 ரக்காயத்துகள் தொழுதார்கள் நான் பார்த்தேன். 20 ரக்காயத்துகள் தொழுதார்கள் மாத்திரமல்ல, வல் வித்ரையும் சேர்த்து தொழுதார்கள் என்ற செய்தி யார் சொல்றா? ரசூலுல்லாவோடு ஒட்டி உறவாடிய, ரசூலுல்லாவுடைய வீட்டிலேயே ஒன்றாக இருந்த வாழ்ந்த தன்னுடைய நேரத்தை கழித்த செல்ல பிள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துத்தான், இந்த வழிமுறையை ஆதாரமாக வைத்துத்தான் ஜமாஅத்தோடு 20 ரக்காயத்துகள் தொழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்ற செய்தியை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நீங்க தராவீஹ் என்ற பேரே கிடையாதுன்றான், தராவீஹ் என்ற பேரே இல்லைன்ட்டான். தராவீஹ் என்ற பேர்ல குழப்பவாதிகள் தொழுது வருகிறார்கள் என்று. ஆனா தராவீஹ் என்ற பேர் எதுக்கு வைக்கப்பட்டுச்சு? 2 ரக்காயத்துக்கு பிறகு 4 ரக்காயத்துக்கு பிறகு ஒரு நிம்மதி அடைகிறோம், கொஞ்ச நேரம் கழிகிறோம், ஒரு ராகத்தை அடைகிறோம். இதற்காக வேண்டிதான் தராவீஹ், தர்வீஹத் என்ற வார்த்தையிலிருந்து தான் தராவீஹ் என்ற வார்த்தை வந்தது. இப்ப தராவீஹ் என்ற ஒரு பேரே ஹதீஸ்ல இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லனா நான் கேட்கிறேன், கூட்டு துவான்ற பேர் எங்க இருக்கு ஹதீஸ்ல? ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்வதற்கு கூட்டு துவான்னு எனக்கு பேர் வச்சிருக்கிறான். எந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோ கூட்டு துவா செய்வது கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள்? கூட்டு துவாங்கிற பேர் எந்த ஹதீஸ்ல இருக்கு நான் கேட்கிறேன். அப்படியானால் இவர்கள் உளறி கொண்டிருக்கிறார்கள். நபி வழி எப்படியாவது பின்பற்ற கூடாது என்று மறைமுகமாக நபி வழி என்று இவர்கள் ஒரு பெயரை சூட்டி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது இதுல இருந்து தெரியுது. பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 ரக்காயத்து தொழுதாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு 10 ரக்காயத்து தொழணும் அதுதான் ஆதாரம், 11 ரக்காயத்து தொழணும் அதுதான் ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல ரமலான்லயும் சரி ரமலான் அல்லாத மாதங்கள்லயும் சரி 11 ரக்காயத்துக்கு மேல தொழுதில்லை என்ற ஹதீஸும் உண்டு. அந்த ஹதீஸ் தராவிக்கும் அந்த தொழுகைக்கும் சம்பந்தமே இல்லை. 8 ரக்காயத்துடைய தொழுகைக்கும் தராவிஹுடைய தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை. 10 ரக்காயத்து தொழுகைக்கும் 11 ரக்காயத்து தொழுகைக்கும் தராவிஹுடைய தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த 8 ரக்காயத்து தொழுகை எந்த தொழுகை? ரசூலுல்லாஹ் அந்த தொழுகை எப்படி தொழுதாங்க? அவங்க தொழுத தொழுகையினுடைய அர்த்தம் என்ன? 11 ரக்காயத்து தொழுதாங்களே அந்த தொழுகைக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா அந்த ஹதீஸும் புகாரி ஷெரீஃபிலே வருகிறது. எந்த பாடத்துக்கு கீழே கொண்டு வராங்க தெரியுமா? புகாரி இமாம் தஹஜ்ஜுடைய பாடத்துல கீழே கொண்டு வராங்க. 11 ரக்காயத்துக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததில்லை என்றால் இமாம் பெருமக்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா 8 ரக்காயத்து தஹஜ்ஜுத் தொழுவாங்க, 3 ரக்காயத்து வித்ர் தொழுவாங்க, மொத்தம் 11 ரக்காயத்து முடிஞ்சு போச்சு. இந்த தொழுகை தான் இந்த குழப்பவாதிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த 11 ரக்காயத்து தான் 20 தொழுகை, இதுதான் தராவீஹ் தொழுகை, இந்த தொழுகை தவிர வேற தொழுகை இல்லை, 20 ரக்காயத்து கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல பெருமக்களே, தராவீஹ் தொழுகை வேறு. அது ரமலானிலே தொழக்கூடிய இரவு தொழுகை, 20 ரக்காயத்துடைய தொழுகை. அது அதற்கான சுன்னத்தான வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டி இருக்கிறார்கள். அந்த வழிமுறை தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதே புகாரி ஷரீஃப்ல ஸலாத்து தராவீஹ் என்ற பெயரிலேயே இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க புகாரி இமாம். ஒரு நாள் ரமலானுடைய மாசத்துல இரவுல போறாங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு போறாங்க, உமர் ரலியல்லாஹு போய் பார்க்கறாங்க. எல்லாருமே தொழுகையை தனித்தனியா தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தனியா தொழுறார், இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு 10 பேரை கூட்டிட்டு இமாம செய்யறாரு. இப்படி தனித்தனியாக பிரித்து தொழுகிறதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இப்படி தனித்தனியா தொழுறாங்கல்ல, ஒரு காரிக்கு கீழே எல்லாருமே ஜமாத்தா தொழுதா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் என்ன செஞ்சாங்க, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு என்ற சஹாபி, அவங்க மிகப்பெரிய காரி, சஹாபாக்களே காரி, அவங்களை அழைத்து சொன்னார்கள், பகல்ல மக்கள் நோன்பு வைக்கிறாங்க, ஆனா குர்ஆன் ஓதுறதுல ரொம்ப அழகின்மையா இருக்கு, அந்த அளவுக்கு அழகா ஓதுறது இல்லை. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இமாமத்தா நின்று இமாமாக நின்று தொழவையுங்கள், உங்களுக்கு பின்னால் மக்கள் நின்று தொழுவார்கள் என்று ஒரு வழிமுறை ஏற்படுத்தினார்கள்.
உபை இப்னு காபிட்ட சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் ஜமாஅத்தாக 20 ரக்காயத்து தொழுகை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்கள் சொல்லுகிறது. புகாரி ஷரீஃபிலும் இந்த ஹதீஸ் வருகிறது. எனவே அதன் அடிப்படையில தான் உமர் ரலியல்லாஹு அவர்களை நாம் பின்பற்றி 20 ரக்காயத்து தராவிஹ் தொழுகை தொழுகிறோம் என்பதை இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். குழப்பவாதிகளின் குழப்பங்களை கேட்டு அதிலே நாம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டு குழம்பி தளராமல் உறுதியோடு வாழுகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.